அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மக்களோட ஆதரவோட நம்ம இன்னைக்கு 2 மாசத்துல 2000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய அனைவருக்கும் எனது முதல்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள். ஓகேங்களா? நீங்கள் இந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்க 2 மாசத்துல நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு இன்னும் நாங்கள் பல மடங்கு இதை உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு காத்துட்ருக்கோம். இன்னும் உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதெல்லாம் புதுசாக நாங்கள் உங்களுக்கு டிசைன் சொல்லி தருவோம். அதை நீங்கள் வாரம் சனிக்கிழமை கரெக்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் இடையில சார்ட் வீடியோ வரும். சனிக்கிழமை 7 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த வாரம் என்ன சொல்லித்தரேன்ட்டு நீங்கள் பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் ஒயிலையும் இந்த ரோஸ் கலரையும் நம்ம மிங்கிள் பண்ணி தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம கலந்து எடுக்கலாம். சாதா நாட்டிலேயே கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம். சரிங்களா? சாதா நாட்டிலே உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப்பே வராது. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். இப்போ நம்ம அந்த சாதா நாட்டிலேயே உங்களுக்கு கேப்பே இல்லாமல் சொல்லித்தரேன்றீங்களா? இந்த பேக்கை பார்க்கும்போதே அத்தனை பேரும் அப்படி லைக் பண்ணி உங்களுக்கு வாங்குவாங்க. இதை நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டு இதன் மூலிமா நீங்கள் ஒரு வருமானத்தை எடுங்க. நாங்கள் சொல்லித்தரதை கரெக்டாக 2 வாரம் பார்த்து நீங்கள் முழுசாக கற்றுங்க. ரவை கூட கேப் வராது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால இந்த மாடல் நீங்கள் கற்றுக்கோங்க. 2 வாரத்தில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம். சரிங்களா? பாருங்க, இப்படி ஒயரை கொஞ்சமாக இந்த பிளாஸ்டிக் கட் பண்ணி விட்டு இந்த ஒயர் கட் பண்ணிடுங்க. இந்த ஒயரை மட்டும் கரெக்டாக இந்த கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அந்த கட்டை மட்டும் எடுத்து விட்ருங்க. இந்த கட்டை எடுத்துடலாம், வெளியே எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு பாருங்க, இந்த ஒயர் உள்ளுக்குள்ள இருக்கிற ஒயர் தான் எடுக்கணும். மேலே இருக்கிற ஒயர் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த உள்ளேருந்து வருது இல்லைங்களா, இந்த ஒயரை நம்ம எடுக்கிறோம். பாருங்க, இங்கே இருக்கிறது மேலே இருக்கிற ஒயர், அது வேணாம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒயரை இப்படி எடுத்திங்கன்னா சிக்கே இல்லாமல் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு பேக் போடுவோம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு லஞ்சு கூட சைஸ் நம்ம போட்டுக்கலாம். டேப்பில் 60 இன்ச்சு வச்சுக்கோங்க. 60னா நம்ம 30 எடுத்தோம்னா 60 வந்துடும். பாருங்க, இப்படி 30 எடுத்து அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸ்கேலாக இருந்தால் 5 அடி 60 இன்ச்சு. சரிங்களா? ஸ்கேலுக்கு 5 அடி எடுத்துக்கோங்க. டேப்பாக இருந்தால் 30 வச்சு அப்படியே 60 பண்ணிக்கோங்க. 2ஆக மடிச்சுக்கிட்டோம். பார்த்தீங்களா? இதில் நம்ம 16 பிட்டு வெட்ட போகிறோம். 16 ரோஸில் 16, மஞ்சையில் 15 வெட்டிக்கலாம். 15 பிட்டு வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த மஞ்சள் கலரில் நம்ம 15 பிட்டு வெட்டியிருக்கோம். பாருங்க, 2 4 6 8 10 12 14 15. சரிங்களா? மஞ்சையில் 15 வெட்டி இருக்கோம். ரோஸ் கலர்ல 16 பிட்டு வெட்டியிருக்கோம். சரிங்களா? இப்படி 16 பிட்டு வெட்டிக்கிறேன். எப்படி போடுறேன்றதை மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. மஞ்சையில் ஃபர்ஸ்ட் நான் போடுறேன். பாருங்க, இந்த ஒயர் கீழே கரெக்டாக வச்சு நடுமையம் பண்ணிட்டு இப்படி ஒரு அழுத்தழுத்தினீங்க வச்சுக்கோங்க, நடுமையாயிரும். இந்த ஒயரை அதே அளவுக்கு அளந்துக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக ஒரு இது மட்டும் ஒரு 3 பூ கம்மியாக வர அளவுக்கு பண்ணிக்கோங்க. பாருங்க, சாதா நாட்டு தான் போடுறேன். சரிங்களா? நல்லா பாருங்க, சாதா நாட்டு தான் போடணும். இந்த ரோலிங் ஒயர் மேலே வர மாதிரி, இந்த பிட்டு நம்ம மடித்த பிட்டு கீழே வர மாதிரி போட்டுக்கோங்க. திரும்பாமல் போட்டுக்கோங்க. இப்படி பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இது 2 கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்க, இந்த ஒயர் கொஞ்சம் எச்சாகுது. அப்போ என்ன பண்ணணும், இங்கே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கீழே இழுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை போடும்போது மட்டும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். பாருங்கள், இப்படி கரெக்டாக வந்தால் போதும். சரிங்களா? இப்போ நம்ம 2வது பூ எப்படி போடுறோன்னு பாருங்கள். ஒரு வித்தியாசம் இல்லை. இங்கே பாருங்க, இந்த பூ இருக்குல்ல, இந்த பூ எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் கேப் கொடுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ கேப் மட்டும் கொஞ்சம் கொடுத்து அடுத்த பூ நம்ம போடுறோம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸி. பாருங்க, எப்படி போடுறேன்னு பாருங்க. இவ்வளோ மட்டும் கேப் கொடுத்தா போதும். எல்லா பூவுமே இதே மாதிரி கேப் கொடுத்து நம்ம 15 பூவும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? 15 இப்போ உங்களுக்கு இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஒரு 5 பூ எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அப்புறம் நீங்கள் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி கொஞ்சம் கேப் கொடுத்தா போதும். இப்படி கொஞ்சம் கேப் கொடுத்து போடுங்க.
அடுத்து பாருங்க, இப்படி கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு இந்தா இப்படியே எல்லா பூ ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. தா 4 பூ பாருங்க. தா இங்க பாருங்க, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூ. இந்த பூ எவ்வளோ இருக்குதோ இந்த ஒயர் அளவுக்கு இங்கே கேப் கொடுத்தா போதும். அவ்வளோதான். இப்படி வந்து நம்ம 15 பூ இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். தனியாக ஜாயின் பண்ணிட்டு இப்போ எப்படி இதில் அளந்தமோ அதே மாதிரி அளந்து வெட்டிட்டு காட்டுறேன். 14 பூ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே இப்படி தானே நவரும். ஒவ்வொரு தரையும் அடுத்த பூ போடும்போது நம்ம அதை டைட் வச்சுக்கலாம். இப்போ 15வது பூ ஜாயின் பண்ற பாருங்க. இப்படி ஜாயின் பண்ணிட்டு சரிங்களா, கொஞ்சம் 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 கேப் கொடுத்தா போதும். 15 பூ ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சைடு பூ வச்சு இங்கே பாருங்க, இந்த பூவோட இவ்வளோ கம்மியாக இருந்தால் போதும். இவ்வளோ கம்மியாக விட்டுட்டு இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ரோலிங் ஒயரை கட் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்க, 15 பூ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எல்லா பூக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுக்கணும். அவ்வளோதான். விழுத்துமா எல்லா பூக்கும் கேப் கிடைச்சிரும். இது மாதிரி போட்டு இதை தனியாக வச்சுக்கணும். மஞ்சள் ஜாயின் பண்ணி இது மாதிரி தனியாக போட்டு வச்சுட்டோம். அடுத்து பாருங்க, அதே மாதிரி இந்த ரோஸையும் நம்ம தனியாக இதே மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தனியாக போட்டுக்கணும். போட்டுட்டு காட்டுறேன் பாருங்க. 16 பூ இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பிட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஒரு சின்ன கேப் தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த மஞ்சையிலையும் பாருங்கள், சின்ன சின்ன கேப் கொடுத்துருக்கோம். சரியா? இப்போ இந்த ரோஸ்க்குள்ளே இந்த மஞ்சள் இப்படி வச்சுக்கோங்க. பூ இருக்குல்ல, ஒவ்வொரு பூ இந்த ரோஸ் பூக்குள்ளார இந்த மஞ்சள் பூவை இந்த கேப் கொடுத்தோம்ல அந்த இடத்துல இந்த மஞ்சள் பூ வர மாதிரி எடுத்து வச்சிருங்க. நல்லா பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. இந்தா இப்போ நம்ம இந்த பூ கேப் கொடுத்தோம்ல இந்த மஞ்சள் பூவெல்லாம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த ரோஸ் பூ இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த கேப்புக்கு இந்த பூவெல்லாம் இப்போ டைட் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம டைட் வச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரோஸ் இடத்துல பூரா மஞ்சள் பூ வந்து இந்த மஞ்சள் ஒயரை எடுத்து மேலே கொடுத்துருங்க. இந்த ஒரு ஃபஸ்ட்டு தடவை போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக தெரியும். அப்புறம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? முதல் ஸ்டார்டிங் மஞ்சள் ஒயரை எடுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. இந்த ரோஸ் ஒயர் இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இந்த மஞ்சள் ஒயர் இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் ஒயர் இந்த ரோஸ் 2 ரோஸ் பூவுக்கும் நடுவில் இந்த மஞ்சள் பிட்டு, இந்த 2 மஞ்சளுக்கு நடுவில் இந்த ரோஸ் பிட் வரும். 2 லைன் தனித்தனியாக போட்டு இப்படி நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம இப்போயே பண்ணிடலாம். பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, இந்த ரோஸ் எல்லாம் தனியாக நம்ம 16 பூ ஜாயின் பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்து. அதே மாதிரி மஞ்சையும் தனித்தனியாக 15 பூ தனித்தனியாக கேப் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், இந்த மஞ்சள் பூ எல்லாம் எடுத்து மேலே வச்சிருக்கோம். இந்த ரோஸ் பூவெல்லாம் இந்த மஞ்சள் பூ கிட்ட வந்துருச்சு பாருங்க. இந்த 2 லைன் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த மஞ்சள் போட்டாச்சு. இங்கே போட்டு இந்த ரோஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதனால இந்த ரோஸ்ல ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம கார்னர். அதனால இந்த சைடு அந்த சைடு இந்த ரோஸ்ல முடிச்சு போட்டுக்கலாம். இங்கே பாரு, மஞ்சள் இந்த ரோஸ் ஒயரை இப்படி அளந்து இதில் நம்ம கட் பண்ணணும். சரிங்களா? இப்போ கட் பண்ணிட்டோம். ரோஸ் ஒயரை கட் பண்ணிட்டோமா? இதையும் நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்தாண்ட மஞ்சள் போட்டோம்ல அதே மாதிரி இந்த பக்கம் மஞ்சள் போடலாம். இந்த ரோலிங் ஒயரை அளந்துக்கோங்க. அடி போடுறது எப்படி சாதாரண எப்படி அடி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் அடி போட போகிறீங்க. வேறு ஒன்றும் வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஒயரை மடிச்சுக்கிட்டோமா? இந்த ஒயர் மடிச்சுட்டு இப்போ வைக்கும்போது இந்த பூ டைட் வச்சுக்கோங்க. எந்த பூ லூஸ் தான் ஆகும், நம்ம டைட் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் டைட் வச்சுக்கணும். இந்த மஞ்சள் பூவும் டைட் வச்சுக்கோங்க. மஞ்சள் பூ ஃபுல்லாக டைட் வச்சு பாருங்கள். இந்த பூக்கு நடுவில் வச்சிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மடித்த பூவை மடித்தோம் இல்லைங்களா, இந்த மடித்த ஒயரு இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. மடித்த ஒயர் கீழே வரணும். நல்லா பாருங்கள், இந்த ரோஸ் பூ விட்டுட்டு இந்த மஞ்சள் பூவில் நான் பூ போடுறேன். மஞ்சள் கலருக்கு மஞ்சள் போடணும், ரோஸ் கலருக்கு ரோஸில் போடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு சாதா நாட்டு தான் போட போகிறோம். இது நம்ம அளந்து விட்டோம்ல, அந்த ஒயர் இந்த பக்கம் வர மாதிரி போட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. இதா இவ்வளோதான், சாதா நாட்டே தான். வேறு ஒன்றும் அதிசயமாக எதுவுமே நம்ம போடல. சாதா நாட்டு தான் போட்டிருக்கோம்.
கொஞ்சம் லூஸ் கொடுங்க. இந்த ஒயருக்குள்ளே தான் அது இருக்கணும், வெளியே வரக்கூடாது. சரியா? இப்போ இந்த ரோஸ் ஒயர் அப்போ நம்ம இதுக்கு மேலே போட்டுட்டோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். இந்த ரோஸ் பூவை டைட் வச்சுக்கோங்க. இந்த கீழே இருக்கிற மஞ்சள் பூ டைட் வச்சுக்கோங்க. மஞ்சள் பூ டைட் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மஞ்சள் பூ ஒன்று போட்டிருக்கேன்னா இந்த ரோஸ் பூவை இதுக்கு மேலே எடுத்து விட்ருங்க. எதுக்கு மேலே? இந்த ரோலிங் ஒயர் வருது இல்லை, இந்த ரோலிங் ஒயர்கிட்ட இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த மஞ்சள் பூவில் தான் நம்ம பூ போடணும், ரோஸில் போடக்கூடாது. இப்போ ஒரு பூ போட்டேன்ல, இங்கே நல்லா பாருங்கள். இந்த பூ இருக்குது, இந்த மஞ்சள் போட்டு ரோஸ் பூவை வந்து ஒயரை மேலே விட்டுருக்குறேன். மறுபடியும் மஞ்சள் பூவில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படியே ஒவ்வொரு பூ இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பூவில் கேப் கிடைக்காது. போட்டோன்னா பூ மட்டும் டைட் வச்சே போடுங்க, ஒவ்வொரு தடவை டைட் வைங்க. இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் பூ கீழே இருக்குதுல்ல, இந்த மஞ்சள் ஒயருக்கு மேலே இந்த ரோஸ் பூ வச்சுட்டு இந்த மஞ்சள் ஒயர் இருக்குதுல்ல அதில் பூ போடுறோம். இவ்வளவே தான், இப்படியே தான் கடைசி வரைக்கும் நம்ம போடணும். அடுத்து ரோஸ் ஒயர் போடும்போது ரோஸ் ஒயர் மட்டுமே பிடிச்சி பிடிச்சி போட போகிறோம். பாருங்க, கேப் இல்லாமல் வருதா? கேப்பே இல்லை பார்த்தீங்களா? அதுக்கு தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மஞ்சள் ஒயர்கிட்ட இந்த ரோஸ் ஒயர் இப்படி மேலே வச்சுட்டு ரோஸ் பூ சின்னது பண்ணிக்கோங்க, மஞ்சள் பூ சின்னது பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு டைட் போட்டுக்கோங்க. கலந்துக்கிட்டே தான் வருது. இப்போ மஞ்சள் பூவாக தான் பார்த்து பார்த்து போடணும். அப்போ உங்களுக்கு அந்த கேப்பே இல்லாமல் இந்த பூ பேக் போடலாம். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக உங்கள் குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பேக்காக நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இதே மாதிரி பார்த்து இதே மாதிரி நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தொழில் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சொல்லித்தரோம். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த தொழிலோட மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலிமா ஒரு வருமானத்தை எடுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது போட்டு முடிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். பார்த்த உடனே மக்களும் வாங்குவாங்க. இந்த கூடையை நமக்கு கலர் அந்த அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து போடணும், கலரும். சரிங்களா? இது இந்த மாதிரிலாம் நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்கன்னா கஸ்டமர் தேடி நீங்கள் போக வேண்டாம், உங்களை தேடி கஸ்டமர் வருவாங்க. குழந்தைக்கு இந்த கூடை கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கடைக்கு எடுத்து பண்ணி எங்கே போட்டீங்கன்னு கேட்பாங்க. அதை வச்சு நீங்களே இந்த கூடையை நிறைய சேல்ஸ் பண்ணலாம். யாருக்கு போட்டு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு கேட்பாங்க, நான் தான் போட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அதனால நீங்கள் சீக்கிரமாக இதை மாதிரி கற்றுக்கோங்க. புரியலனாலும் நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்லித்தரோம். இந்த ரோஸ் ஒயர் எடுத்துட்டு அந்த மஞ்சள் பூ நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ முடிக்கிற இடத்துல பாருங்கள், இந்த ரோஸ் ஒயர் மேலே எடுத்து விட்டோமா, இந்த மஞ்சள் ஒயரை நல்லா டைட் வச்சுட்டு ரோஸ் ஒயர் மேலே எடுத்து விட்டு சாதா நாட்டு தான் போட போகிறோம். சாதா நாட்டு போடுற பாருங்க. இந்த மாதிரி சாதா நாட்டு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஒயரை விட்டு போடுறது. ரவை கூட கேப் இல்லாமல் இந்த நாட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்தது ரோஸ் ஒயர் இருக்குதுல்ல, இந்த ரோஸ் ஒயரை இந்த மஞ்சள் ஒயருக்கு மேலே எடுத்து வச்சுட்டு இந்த மஞ்சள் பூவை தான் நம்ம போடணும். பாருங்க, இந்த மஞ்சள் பூ இருக்குல்ல, இதை எடுத்து சாதா நாட்டு போடுறோம். போட்டோமா? இப்போ பாருங்க, இங்கே ரோஸ் பூ தானே இருக்குது. இந்த ஒயரை மேலே எடுத்து விட்டுட்டு இந்த ஒயரை அளந்து நம்ம வெட்டுறோம். இந்த ரோஸ் ஒயர் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு அளந்து கட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்க, இப்போ இந்த பக்கம் மஞ்சள், இந்த பக்கம் மஞ்சள் இருக்குது, நடுவில் ரோஸ் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ரோஸ் ஒயர் தான் நம்ம போடணும். அடுத்து ரோஸ் ஒயர் எப்படி போடுறோன்னு பாருங்க. இப்போ பாருங்க, ஒரு அடி போட்டோம்ல, அடுத்தது பாருங்க என்ன பண்ணுறோம், இந்த ரோஸ் கலர் தான் இருக்குது. இப்போ இந்த மஞ்சள் ஒயர்லேருந்து அளந்துக்கலாம். இது அடி தானே போடுறோம். இப்போ இந்த பக்கம் அளந்து விட்டுட்டு பாருங்கள், ரோஸ் ஒயர் ஃபஸ்ட்லேயே இருக்குது நமக்கு. இதை ரெண்டாக மடித்து இந்த மஞ்சள் ஒயரை வந்து மேலே கொடுத்துடணும், மேலே விட்டுருங்க. சரியா? இப்போ இந்த ரோஸ் ஒயரை மடிச்சுக்கோங்க. ஒரு சாதா நாட்டு நம்ம போடலாம். 3வது லைன் போடுறோம். இப்போ நம்ம கணக்குக்கு இந்த ஒயர் மேலே வரணும். இப்போ பாருங்கள், அளந்தம் இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து இந்த சைடு வர மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு சாதா நாட்டு நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. சாதா நாட்டு போட்டோமா? அடுத்து என்ன பண்ணணும்,
இந்த மஞ்சள் பூ இருக்கு இல்லைங்களா, இந்த மஞ்சள் ஒயர் எடுத்து இப்படி வச்சுட்டு பூ டைட் வச்சுக்கோங்க. பூ மட்டும் நல்லா டைட் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், மஞ்சள் ஒயர் மேலே வச்சுட்டோமா, என்ன பண்ணணும், இப்போ இந்த ரோஸ் ஒயரில் நம்ம ஒரு சாதா நாட் போடுறோம். பாருங்கள், இன்னும் 2 காட்டுறேன் பாருங்கள். இப்படியே சாதா நாட்டு இப்போ நான் போடுறேன். இப்போ சாதா நாட் போட்டேன்னா பாருங்கள், இந்த மஞ்சள் பூ கொஞ்சம் டைட் வச்சுட்டு இந்த மஞ்சள் பூ இருக்குல்ல, இந்த ஒயர் எடுத்து இந்த ரோஸ் பூ மேலே வச்சிருங்க, வேறு ஒன்றும் பண்ண வேணாம். இந்த ரோஸ் பூவும் இந்த ரோஸ் ஒயரும் இந்த ரோஸ் ஒயரும் எடுத்து ஒரு சாதா நாட்டு நம்ம போடுறோம். இதே மாதிரி தான் கடைசி வலிக்கு நம்ம போட போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அப்போ கொஞ்சம் கூட நமக்கு கேப் இல்லாமல் வருது பாருங்கள். அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லைங்களா? இந்த பக்கம் ரோஸு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரோஸு, ஒரு ரோஸு ஒரு மஞ்சள், ஒரு ரோஸு ஒரு மஞ்சள்னு அடி வந்து ஒரு 6 போட்டுக்கோங்க. அடி 6 போட்டுட்டு அடுத்தது மேலே எப்படி போடணுங்கிறத இருங்க ஒரு நிமிஷத்தில் நான் முன்ன போட்டதுங்க 6 லைன் போட்டுக்கோங்க. பாருங்களேன், 1 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் போட்டுக்குது. இதில் 10 லைன்ல 1 2 3 4 5 லைன் வந்து ப்ளூவில் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 லைன் வந்து பச்சையில் போட்டிருக்கோம். சரிங்களா? இது இவ்வளோ நாச்சு போட்டால் தான் அழகாக இருக்குன்னு அடி இவ்வளோ போட்டிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த கார்னர் ஒயர் இருக்குது பாருங்களேன், நல்லா பார்த்துக்க. இந்த கார்னரில் 2 ஒயர் வரும். அதில் ஒரு ஒயரை மட்டும் கார்னரில் ஏதாச்சும் ஒரு ஒயர், இந்த கார்னரில் இந்த ஒயர் விட்டுட்டு கார்னர் ஒயர் ஒன்று கட் பண்ணிவிட்டு மீதி இங்கே சொருகிறேன். 4 மூலைக்கு அதே மாதிரி 4 மூலையில் ஒரு கார்னர் எடுத்து நம்ம சொருப்பிடணும். இங்கே பாருங்கள், 4 மூலையிலையும் ஒரு ஒயர் நம்ம சொருகிருக்கோம். இங்கே ஒரு சொருகிக்கோமா, இந்த கார்னர் ஒன்று சொருகிக்கிறோம். 4 ஒயரும் கட் பண்ணிவிட்டு சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி சொருவிடுங்க. அப்புறம் நம்ம சாதா நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இந்த பாருங்கள், எல்லா பக்கம் ப்ளூ வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பச்சை கலர் வச்சு ஒரு ரோலிங் ஏணிப்படி முடிச்சு வச்சு ப்ளூ பச்சைன்னு அப்படியே நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். அதே தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இதில் முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வாரத்தில் 2வது பாகத்தில் உங்களுக்கு மீதி சொல்லித்தரேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் இந்த அடியை போட்டு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.